நல்ல வேளை தன்ஷிகா பக்கத்தில் ரொம்ப நேரம் உட்கார விடாமல் என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து. என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்போ வந்து உட்கார்ந்துருக்காரு. அடிக்கு அடி, அன்புக்கு அன்பு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் முந்தா நேற்று நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்ஷிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் என்று. சரி, இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லம், வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்களாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்ஷிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதுதான். வேறு என்னத்தை பேசுகிறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது. மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, அவங்கள வாழ்த்தியிருப்பாங்க. ஒரு ஆள் இருந்து கஷ்டப்பட்டு செயலராக இருக்கேன், இன்னமும் செயலர் மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டு விழாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மாத்தாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லி விட்டார். எனக்கு சின்ன வருத்தம் விஷால் சார், கொஞ்சம் காலம் கிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பொசுக்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா? நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே இப்படி அங்கேயே சந்திச்சாங்க, அங்கேயே சந்திச்சாங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே, அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார், கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். ஆமாம். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஆமாம், உங்கள் 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அப்புறம் சாய், தன்ஷிகா, நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசார் சார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். பேராண்மை பார்க்கும்போதே அதுலேயே ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும். அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷு போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு இடத்தோட மிஸ் ஆகலை, அப்படி பண்ணியிருக்காங்க.